கௌதம் செல்ல நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. ராமச்சந்திரன் வந்து பிச்சு உதறிட்டாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. காவியா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்திரா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு கேட்டுக்கிட்டு சோகமாக இருக்காங்க. சந்திராவும் வந்துடுறாங்க. ஏய் கற்பூரம் ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு வரப்ப கண்ணில் எடுத்து ஒத்திக்க வேண்டியதானே. அம்மா 3 நாள் முன்னாடி நம்ம எத்தனை பேரோட அந்த வீட்டில் சூப்பராக நிம்மதியாக இருந்து ஃபங்க்ஷன்லாம் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தோம். இப்படி ஒரு நிகழ்வு வரும் நம்ம எதிரே பார்க்கலையேம்மா. நம்மளை பழிவாங்க மட்டும் எல்லாரும் எங்கேருந்து வராங்கன்னே தெரில. ஆமாக்கா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி தான் எமோஷனலாக அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாவை எப்படி இருந்தாலும் வெளியில் வந்து கொண்டு வந்துடுவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஜேபியை உள்ளத்தெல்லாம் முட மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இந்திரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. ஜெயா நீ பண்ணுறது எல்லாமே தப்பு. இத்தனை நாள் வரைக்கும் வாரிசு இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த காவியாவுக்கு வாரிசு உண்டானு நினச்சி நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட. இந்த வீட்டையே தலைகீழாக மாற்றி வச்சு. ஆனால் இப்போ காவியாவுக்கு ஒரு பிரச்சனை. உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். என் வாரிசு வாரிசுன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்ச குழந்தைய நீ இன்னமும் கண்டுக்காமல் இருக்கான்னு நினச்சா எனக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கல் நெஞ்சக்காரியா நீ? என்ன எதுக்காக நீ போக மாட்டேங்கிற எனக்கு ஒன்றும் புரியல. காவியா காவியான்னு இத்தனை நாளாக அன்பா பாசமாக இருந்தியே அதெல்லாம் சும்மா போலித்தனமா அப்படின்னு சொல்லி வறுத்தெடுக்கிறாங்க ஜெயாவை. என்ன மாமா ஓவரா தான் பண்ணுறீங்க. நான் என் பொண்டாடிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். யாராவது பேசுனீங்க மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன். எல்லாம் உன் திமிரு பிடிச்ச தங்கச்சினால தான் இந்த வீட்டில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ராகினி நீ என்னென்ன கேவலமான வேலையெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது மாமா இப்படி சொல்கிறாங்க, நம்ம 1000 தில்லுமுள்ளு செஞ்சுருக்கோமே, எந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிலங்கிற மாதிரி தான் ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன மாமா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா வந்துட்டு இருக்கு. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தப்பு 2 தப்புன்னா சொல்லுவாங்க, செய்கிறது எல்லாமே ஃப்ராடு தானேனா எப்படி சொல்ல முடியுங்கிற மாதிரி தான் ஹேமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னது ஹேமாவோட பார்வையும் சரியில்லையே, ஒரு பக்கம் கட்சி மாறிட்டாலோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ராகினி மாமா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இங்கெல்லாம் என்ன மாறவா போகுது, மற்றவங்களோட மனசு வலிக்கிறதெல்லாம் இங்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, யாரை சொல்லிட்டு இருக்க? நான் எங்கள் அத்தை கிட்ட தான் சொல்கிறேன். நான் தப்பு பண்ணா எங்கள் அத்தை என்ன கண்டிக்கலாம், அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நான் கண்டிக்க முடியாது, சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு தானே இந்த வீட்டில் மருமகளாம் நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹேமாவும் சுபாவும் எங்கள் அக்காவை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் பயம் மரியாதை இல்லாமல் போயிடுச்சுல்ல. பாத்தியாக்கா இதுங்களாம் சொல்கிறத பார்த்து நீ எதுவும் மனசெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதக்கா. காவியா வந்து திமிருத்தனத்துக்காக மட்டும்தான் அவள் இப்படியெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நீ காவியாவை தலையை தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்கினேன். அவளே இந்த கிரீடத்தை தூக்கி இறக்கி வச்சுட்டு எனக்கு அம்மா தான் முக்கியம் தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லி என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரன் ராகினி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. அப்பா என்னப்பா நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கதிர் வராங்க. அந்த இடத்துல டேய் நீங்கள் 2 பேரும் மனுஷத்தனமாக நடந்துக்கிறீங்களாடா. காவியாவை கூட்டிகிட்டு வரணும். அட்லீஸ்ட் காவியா கூடயாவது அங்கேயே இருந்திருந்தாலும் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஒன்று அக்கறையாவது கவனிச்சிக்கிட்டு இருந்திருப்பாள். அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஏன்டா நிற்க மாட்டேங்கிற? அவள் என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தள்ளி விட்டுருக்கா. அவகிட்ட நான் என்ன நினச்சிட்டு பேச முடியும்? குடும்ப வாரிசுன்னு சொல்லி ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராமச்சந்திரனை பார்த்து கதிரே. பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன்னு தெரியாது. ஆமாப்பா சும்மா ஓவரா பேசிகிட்டு இருக்கீங்க வாரிசு வாரிசுன்னு. என்ன வாரிசு? இப்போ காவியாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம், இன்னொரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் வந்து 10 மாதத்தில் வந்து குழந்தைய வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். கன்னத்திலே பொழிச்சுன்னு வந்து அடிக்கிறாங்க. ஜெயா என்னால் உன் பேச்சை மீறி எனக்கு போக தெரியாதா? நான் எதுக்கு உன் பேச்சை கேட்டுட்டு இங்கே இருக்கேன்? என் பொண்டாட்டி வந்து என்ன நினைக்கிறாளோ அதைத்தான் நான் செய்யணும். ஏன்னா என்னோடல பாதி தான் என் மனைவி. அப்படி இருக்க சூழ்நிலை அவள் தப்பான முடிவு எடுத்தாலும் சரியான முடிவு எடுத்தாலும் அதுக்கு துணையாக நிற்கிறோண்டா. அதுக்கு தாண்டா மனைவி. நம்ம கஷ்டப்படுறப்ப நம்மளையும் சேர்த்து வந்து சுமக்கிறாங்க. ஜெயா மாதிரி என்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதான் என்ன? என்ன ஜெயா, ஆனால் இவ பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு நான் நிற்கிறேன். அதுதாண்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும்? எடுத்தவன் கவுத்தோன்னு உறவை தூக்கி போடணும்னு ஆசைப்படுற இவனெல்லாம் நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தோமா. 4 குழந்தைங்களும் நம்ம தான் கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த வீடு ஃபுல்லாக வந்து சந்தோஷமும் நிம்மதி இருக்கணும்னு பிரம்மாண்டமான வீடு கட்டி வச்சுருக்கோம். ஆனால் இந்த வீட்டில் நம்ம 2 பேர் தன்னந்தனியாக இருக்கோம். என்னத்த சொல்கிறது? இதுக்கெல்லாம் இனிமேட்டு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. கதிர் என் மூஞ்சில் முழிக்காத, மரியாதையாக ஓடி போயிடு. இப்போ தான் ரோஷினியை வந்து அடித்து துரத்தி விட்டோம். அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறியா? அப்பா நான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல, காவியா வந்து என்னை அசிங்கப்படுத்தியிருக்கா. திரும்பி சொன்னதே சொன்னேன்னு வச்சுக்கேன், உனக்கு என்ன பண்ணுன்னு நினைக்க தெரியாது. மரியாதையாக ஓடி போயிருதா? என்னையே அடிச்சிட்டிங்களே. இந்த வீட்டில் கௌதமுக்கு மரியாதை இருக்கும், காவியாவுக்கு மரியாதை இருக்கும். ஏன்
இந்திரா பேச்சை கூட கேட்பீங்க, ஆனால் என் பேச்சை யாரும் கேட்க வேணாம், நான் மாட்டும் போகிறேன்னு சொல்லி கதிர் மாட்டும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஜெயா பாத்தியா ஜெயா, இதெல்லாம் ஒரு குடும்பமா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லும்போது, என் மேலே இவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கீங்களாங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறல வந்து சாஞ்சிக்கிட்டு அழுவுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயா, ஐயோ மாமாவும் அக்காவும் இவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பிரச்சனையாயிடுமே, இவங்க 2 பேரும் வந்து காவியா பார்க்க போகிறேன்ட்டாங்கன்னா ஐயோ நம்ம ஆட்டத்தையும் வந்து ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அக்கா வாக்கா போகலாம் வாக்கா போகலான்னு சொல்லி அங்கேருந்து ஜெயா வந்து துரத்தி விட்றாங்க. நம்ம ராகினி, எப்படியோ எங்கள் அக்கா இவ்வளோ பெரிய வீட்டில் தன்னந்தனியாக இருக்குன்னு நினச்சோம், 4 பசங்களும் வீட்டை விட்டு போயிட்டாங்க, இப்போ கதிரும் போயிட்டான், இதோட சந்தோஷமான நாள் எதுவும் இருக்காது, இனிமேட்டு காவியா இந்திரா யாரையும் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹேமாவும் சுபாவும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தண்ணி வேணாம் ஒன்றும் வேணாமா, இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியல, அத்தைக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிட்டீங்களே, அவங்க மனசு வந்து வலிக்காதா? வலிக்க தான் செய்யும். அப்போ நான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த அளவு மனசு வலிக்கும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போதைக்கு இந்த வீட்டில் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. சுபா நீ கிளம்புமா, போய் காவியா வீட்டுக்கு போ, காவியா வந்து அக்கறையாக வந்து பார்த்துக்க பேசிக்க, நான் எதுவாக இருந்தாலும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ அங்கேயே இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன், சரி மாமா நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் போகிறேன், மாமாவை நல்லபடியாக பார்த்துக்க. ஆமாம் இங்கே ராகினின்னு ஒருத்தி இருக்கா, அவள் மட்டும் இல்லைனா ஜெயாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன், ஆனால் என்ன பண்ணுறது, ஜெயாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பேசினா கூட பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிடுவா, ஆனால் அவள் தங்கச்சி கடைசியில் வந்து அவள் பிரெயினை வாஷ் பண்ணி என்னென்னமோ காரியத்தெல்லாம் செய்ய வச்சிருவா, அதை நினச்சாதான் எனக்கு கேவலமாகவும் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க. நம்ம சுபா அடுத்த சீனே, அக்கா வந்துட்டிங்களா அக்கா, இது அத்தைக்கு தெரியுமா, நம்ம வீட்டோட நிலைமை பற்றி தான் நல்லாவே தெரியும்ல, அத்தைக்கு தெரிஞ்சா வர முடியும், ராமச்சந்திரன் மாமா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களால உங்களை பார்க்கணும், அன்பா பாசமாக வந்து அக்கறையாக இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் தான் ராகினி வந்து இருக்காளே, அவங்க ஜெயாவோட மனசை மாற்றி மாற்றி ஸ்க்ரூ ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை ராமச்சந்திரன் இருக்கனால தான் கண்ணாமனான்னு சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க ராகினியை வச்சு. அதனால தான் ராகினி வந்து கொஞ்சமாவது அடங்கியிருக்கா, இல்லாட்டியே பெரிய பிரச்சனை எடுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அத்தையும் மாமாவும் ரொம்ப பாவம், எங்களை நினச்சி தான் வேதனைப்பட்டு இருக்காங்க, அத்தையோட உடம்புலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது, இருப்பினும் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ராகினி வந்து சதி வேலை போய் செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆமாம் ஆமாம் நான் தான் அப்பயே பார்த்தனே, என் புருஷனை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு காரியமாக செஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்போ சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இருந்தாலும் அப்பா வெளியில் கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்களா அப்படின்னு சொல்லும்போது, கௌதம் வேற இல்லை, வீட்டில் ஆம்பளை பசங்க யாருமே இல்லை, அத்தை மாமா ராகினி ஹேமா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கௌதம் வந்து திருச்சிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கௌதம் இதெல்லாம் வாசல்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கௌதம் ஊரில் இல்லையா, அதுவும் திருச்சி இல்லையா, நம்ப முடியலையேங்கிற மாதிரி இந்திரா வந்து சந்தேகப்படுற மாதிரி காட்டுறாங்க.